கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலேயும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுத்த நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை எழுப்போம். இந்த புதிய நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாராக. இந்த நாளுக்கான வேத தியான பகுதியை இந்த காலவேளையில் நம்ம சிந்திக்கலாம். ஆதியாகமம் 18வது அதிகாரம். இந்த 18வது அதிகாரத்தில் 33 வசனங்களை உள்ளடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே நம்முடைய கவனத்துக்கு வர வேண்டிய 2 காரியங்கள். ஒன்று, தேவன் ஆபிரகாமுடைய கூடாரத்துக்கு செல்கிற நிகழ்வு, அவனுடைய கூடாரத்தில் தேவன் உணர்வு அருந்துகிறதும் அவனையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறதையும் இந்த அதிகாரம் சொல்லுகிறது. இரண்டாவது, ஆபிரகாமிடத்தில் தேவன் சொன்ன காரியத்திற்காக ஆபிரகாம் திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தையும் இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஆக 2 பெரும் பகுதிகளாக இந்த அதிகாரத்தை பிரித்து கொள்ளலாம். இந்த காலவெளியிலேயும் ஆபிரகாமுடைய வீட்டிற்கு தேவனாகிய கர்த்தர் செல்லுகிற அந்த நிகழ்வு 2ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். ஆபிரகாம் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருக்கிறான். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் என்று அவர்களை அவர் கண்ட பொழுது கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தலை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து உங்கள் கால்களை கழுவி மரத்தடி சாய்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிற அப்புறம் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்று என்றார். அதற்கு அவர்கள் இதை சொன்னபடி செய்கின்றார்கள். ஆபிரகாமிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த 3 புருஷர்களும் அவனுடைய வீட்டுக்கு வந்ததாக தான் ஆபிரகாம் கருதி கொள்ளுகிறான். தன்னுடைய வீட்டுக்கு வந்த தான் அறிந்து கொள்ளாத புருஷர்கள், அவர் யாருக்கு தெரியாது. ஆனால் எதிரே நிற்கிறவர்களை பார்த்து ஆபிரகாம் சொன்ன ஒரு வார்த்தை, என் வீட்டுக்கு தான் நீங்கள் வந்தீங்க, எதற்காக? என் வீட்டிலே தண்ணீர் குடித்து அப்பம் புசிப்பதற்கு தான் என்னுடைய வீட்டுக்கு வந்தீர்கள் என்று சொல்லி ஆபிரகாம் அவர்களை தன்னுடைய வீட்டிலே அவன் ஏற்றுக்கொள்கிறான். நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆபிரகாமிடத்தில் இருந்த அந்த நல்ல சுபாவம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வேணா சாப்பாடு கொடுப்போம், சில நேரத்தில் கொடுக்காம விட்டுருப்போம். நம்ம அவங்களுக்கு வேண்டாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அவன் வீட்டு வெளியே நின்றவங்களை கூப்பிட்டு வச்சு ஆகாரம் கொடுத்து உபசரிக்கிறான் பாருங்கள். அது எவ்வளோ நல்ல குணம். இந்த காலவேளையிலையும் வசனத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் இந்த உபசரிப்பின் மேன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேவ பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக உபசரிக்கிற மேன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமிடத்தில் அந்த சுபாவம் இருந்தது பாருங்கள். அப்படி அவன் உபசரிக்கும்படியாக அவன் விரைந்த பொழுது தேவனும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஸ்தோத்திரம். இப்படி சொல்லுவேன், உங்களை உபசரிக்கிறவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த மனப்பான்மை நமக்கு வரணும். சிலருக்கு அந்த மனப்பான்மை வராது. ஸ்தோத்திரம். மற்றவர்கள் உபசரிக்கிற உபசரிப்பை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையும் வரவில்லை என்றாலும் கடினம்தான். ஆபிரகாம் சொன்னதை தேவ தூதர்களும் தேவனும் ஏற்றுக்கொண்டார்கள். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அவன் வீட்டுக்குள் போகிறான். சாராளிடத்தில் வார்த்தையை சொல்லுகிறான். சாராள் அப்பம் சுடுகிறார், வேலைக்காரன் சமைக்கிறான். இதை எடுத்துக்கொண்டு வந்து தேவனுக்கு முன்பதாக வைத்த பொழுது அவர்கள் அதை புசித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தில் அவர்கள் புசித்தார்கள் என்று வாசிக்கிறோம். சாப்பிட்டவங்க, ஸ்தோத்திரம், வெறுமையாக அவங்க ஆபிரகாம் வீட்டை விட்டு போகலை. அதுதான் நம்ம கவனிக்கணும். உண்மையாகவே நம்முடைய வீடுகளுக்கு அழைத்து கொண்டு வருகிற ஜனங்கள் நாம் ஆகாரம் கொடுத்து விட்டு அவங்க போகும்போது சும்மா போக மாட்டாங்க, ஒரு வாழ்த்துதல் சொல்லிட்டு தான் போவாங்க. ஸ்தோத்திரம். உண்மையிலேயே இந்த காலவெளியிலே ஆபிரகாமிடத்திலும் அவனுடைய குடும்பத்திலும் நடந்த ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அவர்கள் புசித்த உடனே ஆண்டவர் அவர்களை கேட்கிறார், உன்னுடைய மனைவியாகிய சாராள் எங்கே என்று கேட்கிறார்.
அவங்க வீட்டுக்கு வந்தவங்க தேவன் என்பது இப்போ தான் புரியும் அவனுக்கு. சாராளை கேட்ட உடனே ஆபிரகாம் சொல்லுவான், குடாரத்தில் இருக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராக போகிற பாருங்க, நிச்சயமாக ஒரு உற்பவ திட்ட காலத்தில் அவன் வீட்டுக்கு நான் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாள். எவ்வளோ பெரிய வார்த்தை! ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை சொல்லும்போது ஆபிரகாம் கிட்டத்தட்ட 99 வயதை நெருங்கி கொண்டிருக்கிறான். சாராளுக்கு அவனை விட கொஞ்சம் வயது கம்மி. ஆனால் கர்த்தர் வார்த்தை என்ன, அடுத்த வருஷம் நான் வருவேன், ஒரு உற்பவ திட்ட காலத்தில் வருவேன், உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாள். ஆபிரகாமால் அது கிரகிக்கவே முடியலை. ஸ்தோத்திரம். ரெண்டாவது, சாராளால் அதை விட கிரகிக்க முடியல. ஏனென்றால் பிள்ளை பெறக்கூடிய எந்த வாய்ப்பும் அவள் சரீரத்தில் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எது நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோமோ அங்கே தான் ஆண்டவர் துவங்கவும் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் இனி நடக்காது, இதெல்லாம் நமக்கு இனி வாய்க்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். கடந்த நாட்களில் ஒரு சாட்சியை கேட்டு 60 வயதான ஒரு தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அல்லவா? 60 வயது. ஸ்தோத்திரம். அவர்கள் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு ஆலயத்தில் வந்து நிற்கிறார்கள் பிரதிஷ்டை பண்ணும்படியாக. நம்முடைய தேவன் எந்த வயதிலேயும் நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த காலவளையில் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்க. வயது போய்விட்டது, வயது ஆகிவிட்டது, இனி நன்மை நடக்குமோ என்று சிந்திக்க வேண்டாம். தேவனுக்கு வயது பொருட்டல்ல. நன்மை செய்வதற்கு தேவனுடைய வல்லமைக்கு வயது அல்ல காரணம், அவருடைய சித்தமே காரணமாயிருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு சாராள் அந்த வார்த்தையை கேட்டு நகைக்கிறாள். எனக்கு போய் குழந்தை பிறக்குமா, எனக்கு ஒரு இன்பம் உண்டாகுமா என்று சொன்ன பொழுது கர்த்தர் சாராளை பார்த்து, ஏன் நீ நகைக்கிறாய், ஏன் நகைக்கிறாய் என்று கேட்ட உடனே சாராள் சொல்ல, இல்லை நான் நகைக்கல. கர்த்தர் சொல்ல, இல்லை நீ நகைத்தாய். கர்த்தர் சொல்ற வார்த்தை பாருங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று கேட்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. இந்த காலவெளியில் ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் இப்படி விசுவாசித்து சொல்கிறேன். 100 வயதில் ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுக்க ஆண்டவரால் முடியுமானா ஏன் நம்ம வாழ்க்கையில் இந்த நன்மையை செய்ய முடியாது, அந்த ஆசீர்வாதத்தை தர முடியாது? விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க, விசுவாசத்தை உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த நன்மையை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியிலே ஆபிரகாமிடத்தில் காணப்பட்ட உபசரிக்கிற தன்மையை எங்களுக்குள்ளே தாங்கப்பா. ஆபிரகாமுக்கு நன்மை செய்த தேவன் எங்களுக்கும் நன்மை செய்வர் என்று விசுவாசிக்கக்கூடிய இருதயத்தையும் எங்களுக்கு தாங்க. இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.